பொங்கல்னா என்ன தோணும்? பொங்கல்னா தமிழர் திருநாள். உலகம் பூராவும் இருக்கின்ற தமிழர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புத்தாண்டாக அதை வரவேற்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது இங்கே மனத்திலே இருக்கின்ற அழுக்கை நீக்கி அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும், இன்பமோடு இருக்க வேண்டும், சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோட நமது முன்னோர்கள் நமக்கு உழவர் திருநாளையும் உழவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி என்ற அந்த 3 எழுத்தை நமக்கு மந்திரமாக உயிர் மூச்சாக நாம் உணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலே சொல்வதற்காகவும் வீரத்தையும் அகவாழ்வையும் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அகத்திலே அன்பு இருக்கிறது, புறத்திலே வீரம் இருக்கிறது, இரண்டையும் அனைவரும் போற்றி காக்க வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த உள்ளத்தோடு இந்த விழாவை, இந்த பொங்கல் திருநாளை, நமக்கு அறுவடை திருநாளையும் சொல்லி நம்மை மகிழ்விக்க நமது முன்னோர்கள் நமக்கு வழிநடத்தி சென்றிருக்கின்ற அருமையான இந்த விழாவை ஆண்டுதோறும் மக்கள் அனைவரும் இணைந்து மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொண்டாடுவோம். தமிழனாக பிறந்ததற்காக நாம் அனைவருமே பெருமை கொள்ள வேண்டும். அதுவே நம்ம அனைவருக்கும் எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு இல்லை யாருக்கு வேணால் நீங்கள் ஒரு பாட்டு இந்த பொங்கல் எதுமா டெடிகேட் பண்ணலாம். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே துன்பமே இல்லை. இந்த பாட்டை என் அன்பு கணவருக்கு மிஸ்டர் அன்பழகன் எல்லா வகையிலும் எனக்கு துணையாக இருக்கக்கூடியவர், கிடைத்த அன்பு என்ற பெயருக்கேற்ற அன்பானவர். ஆகையினாலே அவருக்கு இந்த பாடலையும் இந்த நல்ல நாளிலே வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமில்லே என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லே. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லே என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லே. பொங்கல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பொங்கல்னா என்னென்னமோ ஞாபகம் வரும். புதுயுகம் டிவிக்கு பொங்கல் வாழ்த்து முதல்ல சொல்லிடலாம். சரி, ரைட், நன்றி. இப்போ சொல்லுங்கள். பொங்கல்னாக்கா சக்கரை பொங்கல் ஞாபகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம்? எனக்கு மாட்டு பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாசல் பொங்கலோட மாட்டு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு, அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் பேராவரணி பெட்டுக்கோட்டை அந்த பக்கம் அந்த பக்கம் விமர்சனம் நடக்கும். அப்போ மாட்டு பொங்கல் அன்றைக்கி பெரிய திடல், கிட்டத்தட்ட ஒரு 100-200 மாடை கட்டி அது கழுத்தில் கரும்பு கட்டி காசெல்லாம் கட்டி ஓட விடுவாங்க. அந்த பூஜை முடிஞ்சோடனே அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப மனசில் நிற்கிற ஒரு விஷயம். எனக்கு இப்போ 53 வயசு ஆகுது. நான் அந்த 17-18 வயசில் இதெல்லாம் ரொம்ப உணர்ந்திருக்கேன். நல்லா ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? அதாவது குடும்பத்தில் கேட்குறீங்களா இல்லை பொதுவாக யாரானா இருக்கலாம்? திடீர்னு இப்படி மண்டே குழப்பினாக்கா நான் என்ன பண்ணுறது? பொங்கல் வாழ்த்துக்கள்னாக்கா யாருக்கானாக்கா என் தங்கச்சி, எங்கள் மச்சான், அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்காண்டி என்ன ஏதாவது ஒன்று சொல்லலாம். சொல்லுங்கள், என்ன பாட்டு? என்னோடு பாடுங்கள் என்னோடு ஆடுங்கள் மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் மங்கை உந்தன் கண்ணுக்குள் ஆனந்தம் கண்ணே அலை மோதுதம்மா. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்று போல் எங்களை எப்பவும் சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள் மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுரம்மா. பொங்கல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? பொங்கல்னா எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டுப்பாங்க, ஜாலியாக கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக. எந்த கவலை இருந்தாலும் அதை மறந்துட்டு தை பொங்கல் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது, எல்லாம் வெளியில் போகிறது, அது ஒரு ஜாலி. நீங்கள் இங்கே சென்னையா சொந்த ஊர்? நான் இங்கே தான் போகிறேன். சரிக்கா, இது பாட்டு பொங்கல்னு ஒரு நிகழ்ச்சி. என்னன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை மனசில் நெருக்கமானவங்க யாருக்கா இல்லை யாராக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு நான் இந்த பாட்டை இந்த பொங்கலுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன், இந்த பாட்டை அவங்களுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா யாருக்கு என்ன பாட்டு கொடுப்பீங்க? எம்ஜிஆர் பாட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுங்கள். என்ன பாட்டுக்கா? அன்பேவா. அன்பேவா. அதில் ராஜாவின் பார்வைனா அந்த பாட்டு உங்கள் வீட்டுக்கு? ஆமாம். அப்படியே அவருக்கு வாழ்த்து சொல்லுவீங்க? பொங்கல் வாழ்த்து. ஊர் ஞாபகம் வரும். ஊரில் ஒரு திருவிழா, அப்புறம் அங்கே இருக்க பசங்க ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக போய் கிரிக்கெட் ஆடுறது, கரும்பு எல்லாம் சாப்பிட்றது. அதான் ஃபஸ்ட்டு பொங்கல்னால் ஊர் தான் ஞாபகம் வரும். எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் சிவகங்கை. அங்கே என்ன எப்படிலாம் கொண்டாடுவீங்க?
நாங்கள் எப்படின்னா இப்போ வருஷத்துக்கு ஒரு வீட்டிலேருந்து மாடை விட்டுடுவாங்க, அதை ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாதிரி. அந்த மாதிரி இப்போ இந்த 2026 எங்கள் வீட்டிலேருந்து இது பண்ணுறதுனால இந்த ஒரு வாரம் இந்த மாதம் ஃபுல்லாகவே எனக்கு ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஃபுல்லாக இங்கே பாண்டி பசார் சரவணாஷ்டமம் அந்த சைடு ஃபுல்லாக தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் இந்த வருஷம் ரொம்ப எல்லா வருஷத்தோட ரொம்ப 2026 ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. சரி, இது என்னென்னா பாட்டு பொங்கல்னு ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இல்லை யாராக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோம். அவங்க யார் யார் ஆக்ட்ரஸ் ஆகுறது யாருக்கு வேணால் இருக்கலாம். தளபதி விஜய்க்கு அவரோட போக்கிரி பொங்கல் பாட்டை நான் டெடிகேட் பண்ணுவேன். யார் அடித்தா உச்சந்தலேருந்து உள்ளங்கார வரைக்கும் சுருன்னு பொறி கலங்கி பூமி அதிர்தான் அவர் தான்டா தளபதி. உங்களுக்காக பொங்கல் வாழ்த்து. அதே மாதிரி எல்லாருக்குமே 2026க்கு பொங்கல் வாழ்த்து. இந்த வருஷம் நல்லாவே இருக்கணும். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். பொங்கல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க? தமிழரோட கலாச்சாரம் இதில் ஃபஸ்ட்டு ஒன்றானது அதுதான் தமிழரோட கலாச்சாரம். மாட்டு பொங்கல் வைக்கிறது, புது ட்ரெஸ்ஸு. நிறையா கிராமங்களில் தான் மெயினாக செலிப்ரேட். டவுன்லலாம் இப்போ எல்லாருமே டவுனுக்கு வந்ததுனால அது எல்லாமே குறைஞ்சிருச்சு. கிராமங்களில் தான் செலிப்ரேட் பண்ணுறது. ஊர் சைடில் அர்பன் சைடில் தான் எல்லாமே செலிப்ரேஷன் நல்லாயிருக்கும். புதுசாக வீடு எல்லாமே வெள்ளை அடிச்சு நார்மலாக வெள்ளை அடிக்கிறது எல்லாமே பண்ணுறத விட பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறது தான் ரொம்ப இது. பொங்கலுக்கு வெள்ளை அடித்து எல்லாமே பண்ணி அது என்ன சொல்லலாம், ஒரு ரொம்ப பெரிய திருவிழா மாதிரி. தீபாவளிக்கு அப்புறம் ஒரு பெரிய திருவிழா அப்படின்னா அது பொங்கல் தான் சொல்லலாம். ஜல்லிக்கட்டு அந்த இது ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் ஒரு 4 நாளுங்கிறது ரொம்ப செலிப்ரேஷனாக பொங்கல் முக்கியமான பண்டிகை, தமிழோட முக்கியமான பண்டிகை. ஓகே சார், இது ஆக்சுவலி பாட்டு பொங்கல்னு ஒரு நிகழ்ச்சி சார். பாட்டு மாட்டு இல்லை, பாட்டு பொங்கல். புரியுது. என்னன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு மனசு பிடிச்சவங்களுக்கு இந்த பொங்கல் 2027 பொங்கல் அதுவும் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம், இல்லை 2 லைன் பாடலாம். அது யார், என்ன பாட்டு? பொங்கல்னா நம்ம இளையராஜா சாரோட தான். அது மகாநதி படத்தில் அது பொங்கல் பாடு. பொங்கல்னா உங்களுக்கு என்ன பிரதர் ஞாபகம் வரும்? பொங்கல், சக்கரை பொங்கல், தளபதி சக்கரை பொங்கல் முக்கியமா, தளபதி முக்கியமா? தளபதி தான் முக்கியம். அதான் எப்போ தளபதி படம் நீ தான் பொங்கல். இந்த ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோன்னா யாருக்கு, தளபதிக்காக கூட இருக்கலாம். அப்படியே அவருக்கு பொங்கல் வாழ்த்தை சொல்லிட்டு அவருக்கு என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தளபதி. பொங்கல்னால் கரும்பு ஃபஸ்ட்டு மைண்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து விவசாயம். ஏன்னா அவங்களுக்காக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் மெயினாக. ஸோ இதுதான் செலிப்ரேஷன். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு நீங்கள் டெடிகேட் பண்ணலாம், இல்லை ஒரு 2 லைன் அவங்களுக்காக பாடலாம். பாடலாம் வராது. மைபி டெடிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விவசாயிகளுக்காக நான் வேணால் டெடிகேட் பண்ணலாம். மகராதி படத்துலேருந்து ஒரு பாட்டு வரல பொங்கல் ரிலேட்டடாக. பொங்கல மாட்டு பொங்கல பானும் பொங்கலடி அடி பொங்கல மாட்டு பொங்கல் காணும் பொங்கலடி பொங்கல மத்தது பால பொங்கது பாட்டு சொல்லடியோ பண்ட பங்கைய ராடிடு மகாநதியை போற்று சொல்லடியோ. பொங்கல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பாட்டி? பொங்கல் எங்களுக்கு கிராமம் தான் ஞாபகம் வரும். என்னென்ன பண்ணுவீங்க ஊரில்? இப்போ பொங்கல் வைப்போம், படைப்போம். மறுநாள் மாட்டு வண்டியில் போவோம், சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. எல்லாமே உண்டு. எங்களுக்கு கிராமம் தான் பொங்கல், டவுன் பொங்கல் கிடையாது. மண் அடுப்பில் சமையல் பண்ணுவோம். நாங்கள் திரும்பி சாப்பிட்டு சினிமாக்கு போவோம், திரும்பி வருவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுங்களுக்கெல்லாம் பொங்கல் படைச்சி கொண்டாடி மாடை வந்து திரும்பி வண்டியில் உட்காந்துன்னு ஒரு ரைடு வருவோம் நாங்கள். ரைடு சூப்பராக. ஆமாம், ரைடும் சூப்பராக இருக்கும். டிராக்டரில் உட்காந்து போவாங்க மக்கள். நிறைய இருக்கும் எங்கள் கிராமத்து பக்கம் வந்து ஷூட்டிங் பண்ணுங்க. அன்றைக்கி வாங்க, அன்றைக்கி வந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணுறாங்க. உங்களுக்கு டவுனில் இருந்தால் உங்களுக்கு என்ன இங்கே இருக்கிறவங்க தான் நீங்கள் இது பண்ண முடியும். அங்கே வந்தீங்கன்னா நல்லா நீங்கள் பார்க்கலாம், ஷூட்டிங் பண்ணலாம், எடுக்கலாம், திரும்பி போடலாம். கிராமத்தை நோக்கி வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சொன்னீங்களா படம்லாம் பார்ப்போம், என்ன படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? எங்களுக்கு வந்து அப்போல்லாம் வந்து ரஜினி படம் தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்ப்போம். நாங்கள் என்ன படம்? அப்போல்லாம் ரஜினி படம் வந்து சூப்பர் ஹிட் ஆனது எல்லாமே. ராஜாஜி ராஜா, ராஜா சின்ன ரோஜா. எங்கள் கிராமத்தில் பாடுறது மாட்டுக்கார வேலையில் பாட்டு போடுவாங்க. அதை வச்சு நாங்கள் எல்லாம் அன்றைக்கி அந்த மியூசிக் போடுவாங்க, அதை வச்சு நாங்கள் மாட்டு வண்டியெல்லாம் கிளப்புவாங்க. அதுதான் ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டை வந்து நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணணும்? யாருக்கு? எங்கள் பிள்ளைங்களுக்கு டெடிகேட் பண்ண. மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. பொங்கல்னாலே தை பிறந்தால் வழி பிறக்கும்.
மனிதனுக்கு. ஏன்னா தமிழர்களின் பாரம்பரிய நம்ம விழான்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார விழா பொங்கல் விழாவை நம்ம டவுன் கொண்டாடுற கிராமத்து பக்கம்லாம் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. இன்னைய ஜென்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் டவுனில் இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்தை நோக்கி தான் போகிறோம். ஏன்னா பொங்கல் அவ்வளோ ஒரு சிறப்பான விழாவாக இன்றைக்கி மக்கள் மனதில் ரொம்ப இடம் பிடிச்சிருச்சு. இன்றைக்கி பொங்கல் விழா இல்லைன்னா எந்த தமிழருக்கும் ஒரு விழா கிடையாது. இன்றைக்கி மாபெரும் ஜல்லிக்கட்டு உருவானதுலேருந்து, வீர விளையாட்டு அந்த காலத்துலேருந்து உருவானதுலேருந்து, ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சிறப்பாக கொண்டாடுற ஒரே விழா பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழா உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாட எங்களின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளில் நமக்கு பிடித்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பாடலை இசைக்கும்படி கேட்டுள்ளேன்.